சென்னையைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஒருவர் மற்றும் தமிழர் முன்னேற்றப்பட வீரலட்சுமி ஆகியோர் அளித்துள்ள புகாரில் யூடியூபர் சவுக் சங்கர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் புதியதாக 2 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். பெண் காவலர்களை மரியாதை குறைவாக பேசியது மற்றும் கஞ்சா வைத்திருந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தற்போது சவுக் சங்கர் கோவை சிறையில் உள்ளார். கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொள்ள இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான நேற்று 1217 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. வெவ்வேறு தேதிகளில் கொடைக்கானலுக்கு பயணம் செய்ய 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மொத்தம் 26,694 வாகனங்களுக்கு இ-பாஸ் பெறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இ-பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமத்தில் இன்ஸ்டாவில் 19 வயது பெண்ணுடன் பழகி வீட்டிற்கு வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து கொடுமை நடந்துள்ளது. அந்த பெண்ணிற்கு திருமணம் நிச்சயமானதை அறிந்து மணமகனுக்கு அந்த வீடியோக்களை அனுப்பியதால் திருமணம் நின்றது. பெண் அளித்த புகாரில் சந்துரு, தனுஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் சக்தி என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்துள்ள சிறுவயலில் உள்ள பொன்னழகி அம்மன் கோயில் தேரோட்டத்தில் பெண்கள் மதுக்குடம் எடுத்து தேரை வலம் வந்து ஊர்வலம் சென்றனர். சாமியாடிகள் அரிவாள் மீது ஏறியவாறு தேரை சுற்றி வந்தனர். கோட்டையூர் கோட்டை நாச்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. வடம் பிடிக்கப்பட்ட தேர் பாரிநகரில் உள்ள காட்டம்மன் கோயிலை வந்தடைந்ததும் அங்கு நிறுத்தப்பட்டது. தேரின் முன்பாக ஆடு, சேவல்களை பக்தர்கள் பலியிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மணல் கொள்ளையை தடுக்க கிராம மக்கள் பாலாற்றுக்கு செல்லும் வழியில் கேட் அமைத்து பூட்டு போட்டனர். தேவஸ்தானம் மற்றும் ஈச்சங்கால் கிராமங்களில் இரவு பகலாக மாட்டு வண்டி மற்றும் பிக்கப் வேன்களில் மணல் கடத்தல் நடைபெறுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் இது பற்றி வருவாய் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர். காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து அம்மனை வணங்கினர். லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் மல்லிகைப்பூ மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே வில்லிவலம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் நடந்த தீமிதி விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய விழாவில் மகாபாரதம் படித்தல் மற்றும் அம்மன் பல்வேறு வேடங்களில் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் படமதுரையில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தவர் கைது செய்யப்பட்டார். தனியார் மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய மாவட்ட மருத்துவ குழுவினர் அங்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த காளிதாஸ் என்ற 70 வயது முதியவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் மருத்துவம் படிக்கவில்லை என்பது தெரிய வரவே அங்கிருந்து மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்ததோடு போலீசில் புகார் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போலீசாரின் வாகன தணிக்கையில் சிக்கிய திருடனிடம் இருந்து 13 சவரன் நகை மீட்கப்பட்டது. விசாரணையில் பிடிபட்டவர் திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த கட்வின் மோசஸ் என்பதும் வேட்டைக்கிப்பாளையம் கிராமத்தில் 2 வீடுகளில் பூட்டை உடைத்து திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக்கையும் பறிமுதல் செய்தனர். சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி MS மணிமேகலை உட்பட தமிழகம் முழுவதும் மூத்த சிவில் நீதிபதிகள் 116 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 32 சிவில் நீதிபதிகளை இடமாற்றம் செய்து உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜோதிராமன் உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் மே மாதத்தில் நீதிபதிகள் பணியிட மாறுதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கான மாணவர் சேர்க்கை ஒரே இணையதளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்வோர் ஜூன் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் 2019ஆம் ஆண்டு சுமார் 13 கிலோ தங்க நகைகள் மாயமான விவகாரத்தில் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். வங்கியில் உதவியாளராக பணியாற்றிய மாரிமுத்து நகைகளை திருடியதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததும் இந்த வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்டது. சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் சுற்று வட்டாரங்களில் வீசிய சூறாவளி காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு 1200 வாழை பயிரிட்டு இருந்தாங்க. குண்டால் நேர்ந்துறாங்க. இந்த முந்தா நாள் வந்த காற்றுனால 1200 வாழையும் சேதமாகி தரமட்டம் பண்ணி வச்சுங்க. சூறாவளி காட்டினால் சேதமானதால் எங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இழப்பீடு கவர்மெண்ட்டு அலோவ் பண்ணது எங்களுக்கு குறையாக இருக்குதுங்க. கொஞ்சம் அதிகபட்சமாக எங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். கடும் வெயில் காரணமாக டாப் ஸ்லிப் கோழிக்கமுது யானைகள் முகாம் பகுதியில் வறட்சி நிலவுவதால் அங்கிருந்த 5 கும்கி யானைகள் வால்பாறை அருகே மானாம்பள்ளி வனப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. யானைகளை காலையில் ஆற்று பகுதிக்கு அழைத்துச் சென்று குளிக்க வைத்து பின்பு வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு உணவளிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை அடுத்த கலவையில் சரவணன் சந்தியா தம்பதியின் 15 வயது மகன் மிதுன் வெயிலில் விளையாடியதை பெற்றோர் கண்டித்ததால் பெற்றோரை பயமுறுத்துவதற்காக விளையாட்டாக கயிற்றில் தூக்கிட்ட சிறுவன் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தான். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். மாற்றம் என்ற அமைப்பை நடத்தி வரும் நடிகர் ராகவா லாரன்ஸ் திருவாரூர் மாவட்டம் கடகம்பாடி பகுதி விவசாயிகளுக்கு டிராக்டரை வழங்கினார். அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் விவசாயி ஒருவருக்கு அவர் டிராக்டர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகள் பல இடங்களில் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்வதாக வரும் செய்திகள் மிகுந்த வேதனையை அளித்ததாகவும் அதனை போக்கும் வகையில் விவசாயிகளுக்கான உபகரணங்களை வழங்க முடிவு செய்து முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதி விவசாயிகளுக்கு 10 டிராக்டர்களை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விதவி பெண்கள் நிறைய தையல் மிஷின் கேட்குறாங்க. எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை, தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. சரி, ஒரு 500 தையல் மிஷின் பிளான் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. கடலூர் மாவட்டம் கட்டியாங்குப்பம் கிராமத்தில் நடந்த 2 குழந்தைகளின் காதணி விழாவுக்கு அவர்களின் தாய்மாமா 150 தட்டு சீர்வரிசை பொருட்களை 10 சக்கரம் கொண்ட லாரி ஒன்றில் வைத்து பட்டாசுகள் வெடிக்க மேளதாளம் முழங்க 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக கொண்டு சென்றார். அமேசானில் ஆன்லைன் விற்பனை செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று கூறி ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை, மாதவரம், கொடுங்கையூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் செய்தனர். இதன் அடிப்படையில் தனியார் நிறுவனம் நடத்தி வந்த சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த அமளி டாரத்தி, அவரது மகள் சசிரேகா ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஜேஇஇ எழுதாமல் தகுதி தேர்வு மூலம் ஐஐடியில் சேர்ந்து படிக்கக்கூடிய BS டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பவர்கள் தகுதி தேர்வு எழுத ஐஐடியிலேயே பயிற்சியும் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் டிகிரியின் ஒருங்கிணைப்பாளரான பேராசிரியர் விக்னேஷ் முத்து விஜயன். ஐஐடியில் படிக்கணும்னா எப்பயுமே ஜேஇஇ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, அது ஒரு கடினமான எக்ஸாமாக இருக்கும். அதை பாஸ் பண்ணி அதில் ரேங்க் வாங்கி தான் உள்ளே வரணுங்கிற அடிப்படை இல்லாமல் நீங்கள் ஒரு தகுதி தேர்வு மூலமாகவும் உள்ளே படிக்கலாங்கிறதுக்கு தான் இந்த BS டேட்டா சயின்ஸுங்கிற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில்
நீங்கள் ஒரு 4 வாரம் ஐஐடி மெட்ராஸ்லேருந்தே படிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 4 வாரம் பாடங்கள் உங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொடுப்போம். ஹொசூரில் வசித்து வரும் மென்பொறியாளர் சக்திவேல் என்பவரின் 8 மாத குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு எனும் அரிய வகை நோயை குணப்படுத்த ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்காக அமெரிக்காவில் கிடைக்கும் ஜோல்ஸ் ஜென்மா என்கிற 16 கோடி ரூபாய் விலை உள்ள ஊசி மருந்து தேவைப்படுவதால் மத்திய மாநில அரசுகள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் உதவி கேட்டு பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என்னோட குழந்தை இப்போ 8 மாத குழந்தைக்கு ஒரு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படின்னு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி இப்போதான் 5 மாசத்துல கண்டுபிடிச்சோம். அது அந்த குழந்தைக்கு மருந்துனா ஒரு 16 கோடி 17 கோடி வர அந்த சோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற மருந்து தான் நம்ம யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு ரீச் ஆகி கண்டிப்பா அவங்கெல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணாவே எங்க குழந்தைய காப்பாற்றி போட முடியும்னு ஒரு 4-5 மாசமா ஒரு நம்பிக்கையோட காத்து கிடக்கிறோம். இதை நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்க. உங்களுக்கு என்னைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவர் தொடர்ந்த காசோலை மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ராமநாதபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். 15 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக 14 லட்சம் ரூபாயை முன்பணமாக பெற்ற சீனிவாசன் கடன் வாங்கி தராததால் முன்பணத்தை காசோலையாக திருப்பி தந்ததாகவும் அந்த காசோலை பணம் என்று திரும்பியதாகவும் கூறி முனியசாமி வழக்கு தொடர்ந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த 22 வயதான சந்தோஷ்குமார் என்ற இளைஞரின் இதயம் 11 வயது சிறுமிக்கு பொருத்துவதற்காக சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. நுங்கு வெட்டுவதற்காக மரத்தின் மீது ஏறி தவறி விழுந்ததால் மூளைச்சாவு அடைந்த அவரது கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், சிறு குடல், கண் கார்னியா போன்றவையும் வெவ்வேறு நபர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன. இதையடுத்து அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கர்நாடகாவில் 2 கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்ததை அடுத்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா 5 நாள் தங்கி ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்தினருடன் உதகை சென்றுள்ளார். ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் வந்து இறங்கிய அவர் அங்கிருந்து கார் மூலம் ஹேவ்லாக் சாலையில் உள்ள தனியார் பங்களாவிற்கு சென்றார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் கிராமத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் பிள்ளைக்கறி அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவனுக்கு சிறுதொண்ட நாயனார் பிள்ளைக்கரியை படையிலிட்டதை நினைவூட்டும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தை இல்லாத பெண்களுக்கு மாவால் செய்யப்பட்ட பிள்ளைக்கறி பகிர்ந்து வழங்கப்பட்டது. சென்னையில் பூங்காவில் விளையாடிய குழந்தையை 2 ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் மதுரவாயலில் வேட்டை நாய்கள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் நபரின் வீட்டை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டனர். இனப்பெருக்கத்திற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த வீட்டுக்கு நாய்களை அழைத்து வருவதாகவும் இரவு நேரத்தில் அதீத சத்தத்துடன் நாய்கள் குரைப்பதால் அச்சம் ஏற்படுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். தேனீ வளர்ப்போரிடமிருந்து கூட்டுறவு சங்கம் முறையாக தேன் கொள்முதல் செய்யாததால் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் சுமார் 3.5 லட்சம் லிட்டர் இயற்கை தேன் தேக்கமடைந்திருப்பதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கம் போல தேன் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். மொத்தமாக இந்த வருடம் தேன் கொள்முதல் செய்யப்படவில்லை. இந்த மே மாதம் ஆனது பின்னாலும் பிப்ரவரி இறுதியிலே ஆண்டுதோறும் தேன் கொள்முதல் என்பது நடைபெறும். ஆனால் இந்த வருடம் மட்டும் கொள்முதல் செய்யப்படவில்லை. ஆகவே எங்களுடைய தொழிலையும் எங்களது குடும்பங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை பாதுகாத்திட வேண்டும் என்று அனைத்து மார்த்தாண்டம் தேனீ வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் பணிவோடு வேண்டுகின்றோம். கோவை பீளமேடு பகுதியில் மின்காற்றாலை அலுவலகம் நடத்தி வரும் தொழிலதிபர் சிவராஜ் தம்மிடம் பணிபுரிந்த 13 பேர் சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாகவும் போலீசில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 12 கோடி ரூபாய் பணம், 140 சவரன் நகைகள், 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க தெரியாமல் பெரியசாமி என்பவர் அடுத்தவர் உதவியை நாடிய போது அவரது ரகசிய எண்ணை கேட்டு உதவுவது போல நடித்து வங்கி கணக்கிலிருந்து 80,000 ரூபாயை திருடியவர் தலைமறைவானார். பணம் திருடப்பட்டதை அறிந்ததும் பெரியசாமி அளித்த புகாரில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜன் என்பவரை கைது செய்த போலீசார்
அவரை சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த கூனவேலம்பட்டி புதூரில் இருசக்கர வாகனங்கள் மோதி 3 பேர் படுகாயமடைந்த இடத்தில் வேகத்தடை அமைக்க கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கைவிடப்பட்டது.